வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல யூடியூப் ஷார்ட்ஸை நாம அப்லோட் பண்ணும்போது, அதுல முக்காவாசி பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மிஸ்டேக் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே லேக்ஸ்லயும், மில்லியன்ஸ்லயுமே வந்துட்டு தாராளமா வியூஸ் போகும். அது மிஸ்டேக் ரொம்ப சின்னது தான். பட் அதிகமா வந்துட்டு நீங்க பண்றீங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பத்தி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். ஸோ துர்கா அப்படிங்கிறவங்க ஒரு பேட்ச் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரைனரா இருக்காங்க. ஸோ பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசின் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இப்போ ரொம்பவே வந்துட்டு பிரபலமா அது போய்கிட்டு இருக்கு. ஃப்ளவர்ஸ் மூலியமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு ரெமடி வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வீடியோவுக்கு கீழே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட யூடியூப் சேனலை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். இன்னைக்கு பல ஹெல்த் இஷ்யூஸ்க்கு கூட இந்த மலர் மெடிசின் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரெமடியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ போய்ட்டு அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட யூடியூப் சேனலை நம்ம சேனல் நீங்க பே பண்ணி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்று. 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இலவசமா ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்றேன். அண்ட் யூடியூப் ட்ரைனிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு மச்சீஸ். ஒரு 10 நாள்ல யூடியூப்பை பத்தி A to Z எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உங்களுடைய ஃபீஸபிள் டேட் அண்ட் டைம்ல வந்துட்டு நீங்க வந்து கத்துக்க முடியும். அதை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிற வீடியோஸ் நார்மல் வீடியோஸாகவும், 60 செகண்டுக்கு போர்ட்ரைட்ல எடுக்கிற வீடியோஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸாகவும் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்றோம் இல்லையா? அப்படி அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது மூணுமே ரெண்டுக்குமே, நார்மல் வீடியோஸ்க்கும் சரி ஷார்ட்ஸ்க்கும் சரி, காமனா நம்ம கொடுக்குற விஷயம் தான். இதுல தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நார்மல் வீடியோஸ்க்கு வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். பட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது டிஃபால்ட்டாவே வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட் தம்ப்நெயில் எடுத்துக்கும். அதுவே போதுமானது. பட் இதுல மெயினா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ். ஸோ இந்த மூணுத்துல டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நார்மல் வீடியோஸ்க்கு வீடியோ நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை பத்தி ஒரு ஒன் லைனுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க சேனல் நேம் கொடுத்துருப்பீங்க. அவ்வளவுதான். மோஸ்ட்லி இதுதான் எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா? பட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டைட்டில் கொடுக்கும்போது கம்பல்சரி டைட்டிலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்க கம்பல்சரி ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைட்டில்ல ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இதை நிறைய பேர் வந்துட்டு பண்றதே கிடையாது. ஸோ அதனாலே வந்துட்டு உங்களோட ஷார்ட்ஸ் அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது. அண்ட் ஷார்ட்ஸ் ஃபீட்லையுமே வந்துட்டு அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்க டைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ, ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹேஷ்டேக் வைரல் ஷார்ட்ஸ் அல்லது தமிழ் ஷார்ட்ஸ் அல்லது நீங்க அப்லோட் பண்ண வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்ட், நல்ல சர்ச்சபிள் பவர்ஃபுல்லான கீவேர்ட் வந்துட்டு அங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மட்டும் ஒரு 2லேருந்து 3 ஹேஷ்டேக் வரைக்கும் நீங்கள் டைட்டிலே வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வீடியோ என்ன சொல்ல வரீங்களோ அதை கொடுத்துருப்பீங்க. சில பேர் டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பீங்க. சில பேர் வந்து சேனல் லிங்க் இல்லை ஏதாவது வீடியோஸ் லிங்கை கொடுத்துருப்பீங்க. ஃபைனலாக கீழே லாஸ்ட்ல அல்லது வீடியோட டாப்ல ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு 3-4 ஹேஷ்டேக் கொடுத்துருப்போம். ஸ்பேஸ் விடாமல் கொடுத்துருப்போம் இல்லையா? அதே மாதிரியான ஹேஷ்டேகை டைட்டிலுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொடுக்கணும். இது நம்பர் 1. ஓகேங்களா? நம்பர் 2, டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த வீடியோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் மூணுத்துலையுமே இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோங்கிறத யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கோ அந்த கண்டென்ட் இருக்கிற ஒரு சர்ச்சிங் ஃபீடில் வந்துட்டு உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ கொண்டு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீடில் வர வீடியோஸ் கூட சேர்த்து உங்களுடைய வீடியோஸுமே வந்துட்டு அங்கே வரும். ஸோ மேட்ரு என்னன்னா, ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பயன்படுத்துங்க. வைரல் ஷார்ட்ஸ் வீடியோ, தமிழ் ஷார்ட்ஸ் வீடியோ, தமிழ் ஷார்ட்ஸு இந்த மாதிரி இன்னும் உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் ஷார்ட்ஸ் வீடியோஸ், குக்கிங் ரெசிபீஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நீங்கள் போயிட்டு யூடியூப்லேயே வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணி பக்கத்தில் ஷார்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா சர்ச் ஹிஸ்ட்ரி வந்துட்டு வரும். சர்ச் ரிலேட்டட்
ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஒரு டாப் 3 ஆப்ஷன்ஸ் ஒரு 3 கீவேர்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த கீவேர்டை வந்துட்டு நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் 3த்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் டைட்டிலில் ஒரு 2 அல்லது 3 ஹேஷ்டேக்கை கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்துட்டு ஒரு 3லேருந்து 5 ஹேஷ்டேக் வரைக்கும் கொடுத்துருங்க. அது வந்து ஒரு லைன் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்கலாம். அதாவது வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஒரு லைனுக்கு டைப் பண்ணிவிட்டு அல்லது அந்த வீடியோட டைட்டிலே நீங்கள் கொடுங்க. அதுவே போதுமானது ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வீடியோட டைட்டிலை கொடுத்துட்டு கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஹேஷ்டேக் கொடுக்கணும். அதே மாதிரியே டேக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போதும் கம்பல்சரி ஒரு 10லேருந்து 15 ஹேஷ்டேக் கொடுங்க. இந்த 3த்துலையுமே ஷார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதிகமாக இடம் பெற்றிருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போகிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைன்னா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுங்க. அப்படியே உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கு. See you next video. Until then, bye from me, Babu. Tata, bye bye. See you.